பெருமாளை சேவிக்க வந்துட்டு இந்த இடத்துல இப்படி ஆயிடுது. திருப்பதியில கூட நம்ம அந்த சொர்க்கவாசல் டிக்கெட் கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வந்து அடிதடியில ஓடி போயிடுறேன். அதுக்குதான் நான் பொதுவாவே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது நெகட்டிவா இருந்தாலுமே முதல்ல நம்ம அதை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். அந்த நமக்கே அது நடந்திருந்தாலும் சரி, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு நடந்திருந்தாலும் சரி, அதை நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா, பாசிட்டிவானா ஐயோ நல்லது நடந்துருது அப்படின்னு நினைச்சுக்க நான் சொல்லல. உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, ஆனா அது நெகட்டிவ் போயிட்டு பாசிட்டிவா பார்க்க சொல்றாரு அப்படின்னு. அப்படி நான் சொல்லல. வேற ஏதோ ஒண்ணு மொத்தமா ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்கிறது, அந்த மட்டுக்கு இதோட நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நமக்குள்ளே ஒரு ஆறுதல் தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் பாசிட்டிவ். நம்ம அந்த ஆறுதலை எடுத்துட்டோம் அப்படின்னா உண்மை அதுதான். இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ ஒரு ஃபேமிலியா ஒருத்தவங்க ஒரு 4-5 பேர் வந்திருக்காங்கன்னா அதுல யாரோ ஒரு நபருக்கு வந்து விபரீதமா ஏதாவது ஒரு அசம்பாவிதம் கண்டங்கள் இருக்கலாம். ஜாதக ரீதியா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். சில பேருக்கு இந்த கிரகங்கள் இப்படி இருக்கும் பொழுது இந்த கண்டம் வர்றது, அவங்களுக்கு பார்வை சரியில்லை, அதனால அவங்களுக்கு இந்த கண்டம் இருக்கு, இதுல தப்பிச்சுட்டாங்கன்னா இன்னும் 20 வருஷத்துக்கு கவலை கிடையாது, இல்ல தப்பிக்கல அப்படின்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஜாதக ரீதியா டைரக்டா சொல்லாம மறைமுகமா சொல்லுவாங்க. அந்த கண்டங்கள் சில பேருக்கு வரும். அந்த கண்டங்கள் இருக்கும் பொழுது யோசிச்சு பாருங்க, இப்போ அந்த கண்டம் இருக்கக்கூடிய நபரும் கூட இருக்கக்கூடிய நபர்களும் ஏதோ ஒரு வாகனத்துல எங்க வெளியூர் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதே திருவிழா நடக்கிற நேரத்துல அங்க இல்லாம ஏதோ ஒரு இடத்துல வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட், அசம்பாவித ஆக்சிடென்ட் ஏதோ ஒண்ணு நடந்துருச்சுன்னா எல்லாருக்குமே அதனால பாதிப்பு ஏற்படுமா படாதா? படும். அப்போ அதுக்கு இல்லாம பெருமாளை சேவிக்க வந்திருக்க காரணம் உங்க காரணம், அதுல மாற்றம் இல்லை. நீங்க வந்து பெருமாள் தான் சேவிக்க வந்திருக்கீங்க. பகவானை சேவிக்க வந்த இடத்துல உங்க பிராணன் உங்களை விட்டு பிரியறதுன்னா என்ன அர்த்தம்? பகவான் திருவடி அடைஞ்சிட்டோம்னு அர்த்தம். நம்ம இந்த பிறவி எடுத்தது எதுக்காக வேண்டி? மனித பிறவி எடுத்தது எதுக்காக வேண்டி? அந்த பகவானை போய் மோட்சம் அடைகிறதுக்காக வேண்டிதான். இல்ல நான் எனக்கு இதை பத்தி சிந்திக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து தோணி இருக்கு. அது பெருமாள் தோண வச்சாருன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு தோணி இருக்கு, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு, உன்னையத்தானே பார்க்க வந்தாங்க, ஏன் அப்படி பண்ணேன்னு யோசிக்கும் போது எனக்கு வந்து அசரீரியாவோ இல்லை எனக்கு அந்த அடுத்த உதயமான எண்ணங்கள் வந்து என்னன்னா, பெருமாள் கொடுத்த எண்ணங்கள் அது சரியா அப்படிங்கிறது சரிதான், என்னைய பொறுத்த மட்டும் சரிதான். ஆனா அடுத்த வாழ் அந்த குடும்பம் ஒத்துக்காது, அது என்ன எனக்கு வந்து தோணுது அப்படின்னா, ஒரு இரணியாச்சனை எடுத்துக்குவோம், இவங்க எல்லாம் மேல ஜெய விஜயா இருந்து சபிக்கப்பட்டு கீழே வந்தவர்கள். அப்போ அவங்க என்ன சொன்ன, பெருமாள் நானே வந்து உன்னை பதம் பண்ணி திருடி. அப்ப பெருமாள் கையால் அவன் வந்து எப்படி பிறவி கேட்கிறான்? அவன் வந்து 6 பிறவி வந்து பக்தனா இருக்கணும், 3 பிறவி எதிரியா இருக்கணும். உன் கையால வரம் வாங்கணும். அப்ப நினைச்சதுதான். இப்ப வந்து இப்ப பெருமாள் கையால வந்து இவங்க வந்து பெருமாளுடைய இடத்துல வந்து இதாயிட்டாதான் மோட்சம் ஸ்ரீவைகுண்டம் தான் கண்டிப்பா அப்படிங்கறது என்னுடைய அன்னைக்கு தேதிக்கு உண்மை அதுதான். அதுதான் நான் சொல்ல. ஆனா அந்த குடும்பத்தார் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்கலங்கிறது 2வது பட்சம். ஒவ்வொருத்தரும் நம்ம சொல்ற கருத்துக்களை தான் நம்ம சொல்றோமே தவிர்த்து அவங்களை வந்து கம்பல் பண்ண முடியாது. நம்மளுடைய கருத்து, என்னோட தனிப்பட்ட கருத்து, உங்களோட தனிப்பட்ட கருத்து, இதை நம்ம சொல்றோம், நம்மளோட கருத்துக்கள் நம்ம பகிர்ந்துக்கிறோம், அவ்வளவுதான். அவங்க வந்து இதை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு புரியும். இப்போ உண்மையிலேயே அன்னைக்கு தேதிக்கு நீங்க பெருமாள் சேவிக்கு தான் வந்திருக்கீங்க. அந்த நபர் வந்து இப்ப யாரோ ஒரு நபர் இப்ப வந்து பரம வச்சுட்டாங்க, அந்த கூட்ட நெரிசல் தாங்க முடியாம மூச்சு திணறி அந்த இடத்துல இல்ல ஏதோ ஒரு மதம் பண்ணப்பட்டு அந்த இடத்துல போயிடுறாங்க அப்படின்னா அது கஷ்டமான சம்பவம் தான். பெருமாள் சேவிக்கு வந்த இடத்துல எனக்கு என் குடும்பத்துக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த இடத்துல அந்த நபருடைய ஜாதக கட்டத்துக்கு ரீதியான விஷயங்கள் தான் அங்க நடந்திருக்கும். ஜாதக கட்டத்துக்கு மீறி ஒரு விஷயம் அங்க நடக்க போறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு அந்த ஒரு கண்டம் இருக்கும். அந்த கண்டத்தை அவர் எப்படி மாத்துறாரு அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிறதுக்காக சொல்ல, யார் தப்பா நினைச்சுக்க வேண்டாம், நம்ம எடுத்துக்கிற விஷயத்த சொல்ல, நம்ம மனசை ஆறுதல் படுத்திக்கிறது சொல்றேன். நம்ம எப்படி அதை எடுத்துக்கணும், எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அந்த குடும்ப நபர்கள் எப்படி எடுத்துக்கணும்னா, பெருமாள் சேவிக்க போன இடத்துல இதை மாதிரி ஆக போறது, அந்த பெருமாள் பக்கத்துல தானே இருக்கார், அவர் நம்ம கண்ணுக்கு தெரியாம அவனை கூட்டிட்டு போயிடுறாரு. கண்ணுக்கு தெரியாம கூட்டிட்டு போயிடுறாரு. இதுதான் உண்மை. அது நம்ம வந்து அந்த இடத்துல கூட்ட நெரிசலாக மூச்சு திணறி போச்சு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இடத்துல பெருமாள் தான் அவனை வந்து இழுத்துட்டு போறாரு. இப்போ பெருமாளுடைய அப்ரோச்சை நம்மளால தாங்க முடியாது. பெருமாளுடைய அப்ரோச்சஸை நம்மளால தாங்கவே முடியாது. அவர் நம்மளை பிடிக்கிறதா இருக்கட்டும், அவர் நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறதா இருக்கட்டும், ஏன்னா அவர் சக்திங்கிறது வேற, அதுக்கெல்லாம் நம்ம ஈடு கொடுக்க முடியாது. அந்த உணர்வு பக்கத்துல ஒரு 30 ஒன்றும் இல்லை, சூரிய பகவான் இருக்கார், எவ்வளவோ கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்கார். இல்லை இன்னைக்கு வரைக்கும் மதியானம் 12 மணிக்கு நம்ம வெளியே போக முடியாது. அந்த தாக்கம் இருக்கே, அப்ப கிட்ட போனா என்ன ஆகும்? எரிஞ்சிருவோம். ஒரு சூரிய பகவான் வந்து நவ கிரகங்கள்ல ஒருத்தர், ஆதி அவர் வந்து முதல் இது சூரிய பகவான். அந்த சூரிய பகவானுக்கே அவ்வளோ பவர் அப்படின்னா
அதுக்கும் அப்பாற்பட்டது பகவானோட சங்கல்பம். அப்ப அவருக்கு எப்படி இருக்கும் அந்த இப்போ பகவானுடைய ஆகர்ஷணம், அதை தாங்கிக்க முடியுமா நம்மளால? ஸோ அதுதான் அங்கே வந்து ரீசன் நம்ம எடுத்துக்கக்கூடிய விஷயமா இருக்குமே தவிர்த்து தவறுதலாக யாரும் அதை வந்து மற்றவங்க கிரிட்டிசைஸ் பண்ண தான் செய்வாங்க. அதை ஆகாது, அதை பற்றி பிடிக்காதுன்னு சொல்கிற நபர்கள் அதை கிரிட்டிசைசேஷன் பண்ண தான் செய்வாங்க. இப்போது ஒரு 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 கிராமத்தில் எடுத்துக்கிட்டோம்னா 2 குடும்பம் இருக்குன்னா ஒரு குடும்பத்துக்கு ஆகாதுன்னா இந்த குடும்பத்தை பற்றி அந்த குடும்பம் தப்பாக தான் பேசிட்டு இருப்பான். ஒரு குடும்பம் அமைதியாக போயிட்டு இருப்பாங்க. ஒரு இன்னொருத்தன் வந்து அந்த குடும்பத்தை பற்றி தப்பாக தான் பேசிட்டு இருப்பான். ஸோ அவனுக்கு வேலையே அதுதான், கணக்கு அவ்வளோதான், அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அதை நம்ம புரிய வைக்கவும் முடியாது. சில பேர் கண்ணை மூடிட்டு பேசுவானுங்க. கண்ணை மூடிட்டு பேசினா எப்படி புரியும்? அதை நம்ம புரிய வைக்கவும் முடியாது. நம்ம அதை அவனை புரிய வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நம்ம சொல்றோம், புரிஞ்சுக்கக்கூடிய நபர்கள் புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவங்க கிரிட்டிசைசேஷனுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். நம்ம மனசுக்கு தெரியும் இதுதான் விஷயங்கிறது. ஒரு இன்னைக்கு நடக்கிற விஷயம் நமக்கு இன்னைக்கு தெரியாது எதனால இது நடக்கிறதுங்கிறது. இதே இது ஒரு 10 நாள் கழிச்சு திரும்பி இன்னைக்கு பார்த்தோம்னா இன்னைக்கே நமக்கு இந்த விஷயம் நடக்கிறதுங்கிறது 10 நாள் கழிச்சு தெரியும். ஓ, இதுக்காக வேண்டிதான் நமக்கு இந்த விஷயம் நடக்கிறது, அதனாலதான் நமக்கு எல்லாமே இதுவாகிறதுங்கிறது அப்ப நமக்கு தெரியும். ஸோ இதுதான் வந்து அந்த விஷயம் நமக்கு நடக்கிறது. பொதுவாகவே இது போல அசம்பாவிதங்கள் மேக்சிமம் தடுக்கப்பட்டு தான் வருது. சொல்ல முடியாது, இயற்கை அது வந்து நம்ம கையில் வயதானவங்களும் வருவாங்க, கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கொஞ்சம் நம்மளை ப்ரிகாஷியஸ் பண்ணிக்கணும். நான் முதல்ல சொன்ன போல கோவிலுக்கு வரும்பொழுது கோவில் நிர்வாகம் மட்டுமே ஆலய சுத்தத்தை கடைப்பிடிக்கணுங்கிறது இல்லை. அது நம்ம பகவானுடைய வீடு. அந்த ஆலயம், ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோவில் வந்து அந்த பகவான், எந்த பகவான் அங்க பிரதானமா இருக்காரோ அவரோட வீடு. இல்ல இதுல நீங்க சொல்றதுல நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, அந்த ஒரு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணனாலே இந்த மாதிரி நடக்காது. கண்டிப்பா. ஏன்னா போலீஸ்காரவங்களும் எவ்வளவோ முயற்சி பண்றாங்க, போலீஸ்காரங்க முயற்சி பண்றாங்க, முடியல. அவங்க தீம் பார்க் எல்லாம் போயிருக்கீங்களா? இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் நிறைய இருக்குல்ல, வாட்டர் கேம்ஸ் அது இதுன்னு. அதுல போனோடனே இந்த ரைடிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ப்ரிகாஷன்ஸ் போர்டு வச்சிருப்போம். கர்ப்பிணி பெண்கள், ஹார்ட் பேஷண்ட்ஸ் உள்ளவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் உள்ளவங்க இதுல வந்து ரைட் பண்ணாதீங்கன்னு சொல்லி போட்டு ப்ரிகாஷன்ஸா இன்ட்டு போட்டு வச்சிருப்பான். போகாதீங்க, இதுல ரைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பான். அதுக்கும் மீறி சில பேர் ஒரு ஆசையில மோகத்துல அதை கவனிக்காம போயிட்டு ப்ராப்ளங்கள் எடுத்துட்டு இருப்பாங்க. அது போல இப்ப நமக்கு ஒரு உபாதைகள் இருக்கா, நமக்கு மூச்சு சுவாச ப்ராப்ளம் இருக்கோ, இல்ல நம்மளால ரொம்ப நேரம் நிக்க முடியாது, சுகர் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்குள்ள ப்ரிகாஷன் ஸ்டெப்ஸ் நம்ம முதல்ல எடுத்துட்டுறோம். இப்போ மூச்சு திணறல் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட்ட நெரிசல்களுக்கு போகக்கூடாது. கொஞ்சம் எங்க கூட்டம் கம்மியா இருக்குங்கிறது, கூட்டம் எல்லா இடத்துலயும் கூட்டம் இருக்குதான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நம்மளுடைய உயிர் முக்கியம் இல்லையா, முதல் ஸ்டெப் நம்ம எடுத்துக்கணும். அதை தான் நான் சொல்லுவேன். எந்த இடத்துல இருந்து சேவிச்சோம்னா நமக்கு ஓரளவுக்கு பெட்டரா சேவிக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுண்டு அந்த மாதிரி இடங்களுக்கு போய் ஃப்ரீயா இருந்து ஓரளவுக்கு நெரிசல் இல்லாம ஓரளவுக்கு இருந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். ஒன்னொன்னு நான் சொல்றேன், நம்ம போய் பெருமாளை சேவிக்கிறோம், பெருமாளை பார்க்குறோம், அதெல்லாம் வந்து முக்கியம் கிடையாது. நம்ம எவ்வளோ நேரம் அவர் முன்னாடி நின்றாலும் சரி, எவ்வளோ வருஷமா அவர் போய் ரெகுலராக சேவிச்சுட்டு அவர் கூடவே இருந்தாலும் சரி, ஒரு செகண்ட் அவர் நம்மளை பார்த்துட்டா போதும். கடைக்கண் பார்வை, அதுதான். ஒரு செகண்ட் அவர் நம்மளை பார்த்துட்டா நம்ம லைஃபே டு சேஞ்சு, நம்மளும் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆயிரும். இதெல்லாம் என்னோட அனுபவத்தில் நான் சொல்றேன். இதெல்லாம் வந்து அதனால பகவானை வந்து சேவிக்கிற முறைங்கிறது ஒன்று இருக்கு. அந்த ஒழுக்கம் நீங்க சொல்ற மாதிரி செல்ஃப் டிசிப்ளின், சுய ஒழுக்கம்ங்கிறது கண்டிப்பா வரணும். நான் இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோலையும் பேசியிருக்கேன். நிறைய பேர் வந்து பொறுமை இருக்காது, வரிசையில நின்று சேவிக்கணுங்கிற பொறுமை இருக்காது. அவதியா ஓடி வந்து அவதியா சேவிச்சுட்டு அவதியா போனோம்பாங்க, குறுக்க வருவாங்க. அவ்வளோ நேரம் அங்க 100 பேர் 200 பேர் லைன்ல நின்றுட்டு இருப்பான். இவங்க சட்டுன்னு இந்த பக்கம் குறுக்க வந்துட்டு அவங்க நிப்பாட்டிட்டு இவங்க வந்து சேவிக்கணும்னு நினைப்பாங்க. சில பேர் இந்த பிரமாதமா சில அறிமுக அட்டையெல்லாம் காட்டுவாங்க. யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க, யாரும் குறிப்பிட்டு சொல்லல, என் கண்ணுக்கு நேரம் நான் பார்க்குற விஷயங்களை தான் நான் சொல்றேன். யாரும் வந்து தவறுதலா சுட்டி காட்டணும் இல்ல தவறுதலா எடுத்துக்க வேண்டாம். நான் பொதுவாகவே என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பெருமாள் முன்னாடி நம்ம எல்லாருமே ஒண்ணுதான். யாருக்கும் ஸ்பெஷல் பீரியாரிட்டிங்கிறதே கிடையாது. கொடிமரத்தை தாண்டி எதுக்காக வேண்டி கொடிமரத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா, இந்த பழமையான கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி விஷ்ணு கோவிலா இருக்கட்டும், சிவன் கோவிலா இருக்கட்டும், பார்வதி கோவிலா இருக்கட்டும், எந்த கோவிலா இருக்கட்டும், பழமையான கோவில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வரைவு வளைஞ்சிருப்பாங்க. ஒண்ணு அந்த இடத்துல ஒரு 5 அடிக்கு ஒரு பள்ளம் இருக்கும், 2 பேர் விழுந்து சேவிக்கிற அளவுக்கு ஒரு பள்ளம் இருக்கும். இல்லை அப்படின்னா டயக்ராமாவே கல்லுல செதுக்கி வச்சிருப்பாங்க, ஒரு ஆண் உருவம் ஒரு பெண் உருவம் வணங்கி சேவிக்கிற மாதிரி. எதுக்கு அப்படின்னா எல்லாருமே அந்த கொடிமரத்துக்கு முன்னாடி வந்தாச்சுன்னா கொடிமரத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கம் விழுந்து சேவிக்கணும். ஜென்ஸ் சாஷ்டாங்கம் அப்படின்னா 8 அங்கங்களும் உடம்புல பூமியில படுறதுதான்
அஷ்டாங்கங்கள் 8 அங்கங்களும் பூமியில படுறதுதான் சாஷ்டாங்கம். சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணிட்டு லேடிஸா இருந்தா அந்த முறைப்படி 3 தடவை பெருமாள் அப்படி மண்டி போட்டு 3 தடவை விழுந்து சேவிச்சுட்டு எந்திரிக்கணும். யாரா இருந்தாலும் அங்க விழுந்து சேவிக்கணும். எதுக்காக விழுந்து சேவிக்க சொல்லுவாங்க அப்படின்னா, ராஜாவா இருந்தாலுமே அந்த இடத்துல விழுந்து சேவிக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்மளுடைய சுமைகள் அங்க இறக்கி வச்சிடுறோம். என்ன பதவி தோல்ல உட்கார்ந்து இருந்தாலும் அந்த பதவியை அங்க இறக்கி வச்சுட்டு எல்லாரும் பக்தனா தான் அதுக்கு இடத்துல இருந்து உள்ள வரோம். குடிமரத்தை தாண்டி உள்ள வரும்போது அந்தந்த தெய்வத்தினுடைய பக்தனா நான் உள்ள வரேன், பக்தனா நான் வரேன் அப்படிங்கிறவனுக்கு தான் அங்க பெருமாள் வந்து பக்கத்துல இருப்பார். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இது நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்ட விஷயம் ஒண்ணு சொல்றேன். இது பெருமாள் இல்ல, ஆனா பழனி ஆண்டவர். இது பழனி மலையில இருக்க பழனி ஆண்டவனை வந்து பாத்தீங்கன்னா ஆட்சியில இருக்கவர்கள் இன்னைக்கு வரைக்கும் பழனியில மேல மலையேறி போய் பழனி ஆண்டவன் பார்க்க மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பழனி மலையில அவன் தான் ராஜா. ஆட்சியாளர் யாரா இங்க போய் அவனை பார்த்துட்டா அதோட முடிஞ்சிருச்சு. அவங்க ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வந்ததே இல்லை. இது சரித்திரம். அதாவது நான் தாண்டா ராஜா இங்க அப்படின்னு சொல்ற பழனி ஆண்டவன் தான் அங்க இருக்கான். அதுவுமே பாத்தீங்கன்னா இரவு சாயங்காலம் சாயரச்சில ராஜாவா இருப்பாரு. காலையில பாத்தீங்கன்னா ஆண்டியா இருப்பாரு. இது நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு தத்துவம். அதாவது இரவு ராஜாவா இருந்தாலும் விடிஞ்சான ஆண்டி. விடிய பொழுதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம். ஓவர் நைட் சேஞ்சஸ் நடக்கும் வாழ்க்கையில. உதாரணம் தான் பழனிமலை. அதுதான் இப்ப நீங்க சொல்றது கண்டிப்பா உண்மை. இப்போ காலையில ஆண்டியா இருக்கா, மறுபடியும் ராத்திரி சைக்கிள் இன்னைக்கு ராத்திரி நம்ம போய் படுக்கிற வரைக்கும் தான் உங்க பேர் வந்து உங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அந்த பேரு, எனக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க அந்த பேரை சொல்லி கூப்பிடுவாங்க. நாளை காலையில நம்ம எந்திரிச்சாதான். நாளை காலையில நம்ம எந்திரிக்கல அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே பேர் தான். இதுதான் வந்து புரிஞ்சுக்கணும் கான்செப்ட் தான். இந்த மனித பிறவிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நிறைய பிறவிகள் எடுத்திருப்போம். கடைசியா பசுமாடா பிறந்துட்டு மனித பிறவிக்கு வருவோம். இந்த மனித பிறவிலையுமே வந்து 7 பிறவிகள் உண்டு ஒருத்தருக்கும். மனித பிறவியா இருக்கப்பட்டவனுக்கு 7 பிறவிகள் உண்டு. 7வது பிறவிக்கு கழிச்சுதான் உங்களுக்கு அந்த மோட்சம்ங்கிறது ஏற்படும். அதுவும் நம்ம செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு ஏத்த போலதான் அது அமையும். சில பேர் வந்து நல்ல பெரிய மனுஷங்களா இருப்பாங்க, ஆனா ரொம்ப யோக்கியவானா இருப்பாங்க, நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்பாங்க. என்ன அப்படின்னா, இது ஒரு கடைசி ஜென்மமா இருக்கும். அதனால பேலன்ஸ் ஷீட், ஞானம் கிடைத்து நில் பேலன்ஸ் இருக்கணும். 2 இடத்துலயும் டேலி ஆகணும். பேலன்ஸ்ல அசட் சைடும் லைபிலிட்டி சைடும் ஈவன் ஆனாதான் உங்களுக்கு வந்து நில் பேலன்ஸ் இருந்தாதான் வைகுண்டத்துக்கு பிராப்தம் கிடைக்கும். உங்களுக்கு அங்க கேட் பாஸ் கிடைக்கும். அதனால அந்த எல்லாத்தையும் நீங்க இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல செஞ்ச புண்ணியங்கள் எல்லாத்தையும் கழிக்கணும். அப்ப அதை கழிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஜென்மத்தில் நீங்க செய்ய வேணாம், அந்த பாவங்களும் உங்களை அனுபவிக்க வைக்கும். அந்த பாவங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். நீங்க செஞ்ச புண்ணியங்கள் கழிச்சுட்டு வரும். அது அவங்க கடைசி காலங்கள்ல அந்த காயங்களை கஷ்டப்படுவாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா ரொம்ப செல்வந்தரா இருப்பாங்க, ரொம்ப மரியாதை தக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. ஆனா மனசுலதான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, கடைசி ஜென்மம் அவங்களுக்கு. இந்த மனித பிறவி எதுக்கு அப்படின்னா, மோட்சத்தை நாடிதான். நம்ம வந்த வேலை முடிஞ்சாச்சும் இங்க இருந்து கிளம்பிட்டோம். நம்ம எல்லாருமே அந்த பகவானோட குழந்தைகள் தான். யாரும் வந்து தள்ளி போனவன், நீ ஆகாதவன், நீ வேணுங்கிறவன்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே பகவான். பரம்பொருள்ங்கிறது ஒண்ணுதான். இப்ப நீங்க சொன்னீங்க பெருமாள் இல்ல பழனி முருகன் அப்படின்ட்டு, அவரா இருந்தாலுமே அது பெருமாள் தான். யாரா பரம்பொருள்ங்கிறது ஒண்ணுதான். நீங்க பாக்குற பார்வையில நான் பாக்குற பார்வையில தான் வித்தியாசங்கள் இருக்குமே தவிர்த்து பரம்பொருள்ங்கிறது எல்லாம் பேர் தான் மாறும். அந்த பரம்பொருள்ங்கிறது ஒண்ணு. எல்லார் மனசுக்குள்ளயும் அந்த பரம்பொருள்ங்கிறது பரமாத்மாங்கிறவர் வந்து ஜீவாத்மாவா உள்ள இருக்கார். உங்களுக்குள்ளயும் பகவான் இருக்காரு, எனக்குள்ளயும் பகவான் இருக்காரு. அந்தர்யாமி ஆத்மாவா இருக்கிறார். ஆமா, அந்தர்யாமி தான். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தன்னைத்தானே உள்ளுக்குள்ள ஜீவாத்மாவா பகவான் இருக்காரு. நான் எல்லாத்தையுமே வேடிக்கையா சொல்லுவேன். பகவான் எங்கேயும் இல்ல. உன் கணக்க உனக்குள்ள உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கான். வெளியே உட்காந்துலாம் எழுதல, உள்ள உட்காந்தே எழுதுறான் உன் கணக்க அவன் வந்து அப்படின்னு நான் வேடிக்கையா சொல்லுவேன் நானு. கண்டிப்பா உண்மை அதுதான். நம்ம நினைச்சு எதுவும் செய்யறது இல்ல. நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது நினைக்கவே இல்லை. அவர் சங்கல்பம். உங்களை பாப்பனான்னு அது ஆச்சரியப்பட்டிருக்கேன். பாக்குறது ஆச்சரியத்தோட பாத்திருக்கேன். கள்ளழகரை கட்டி பிடிச்சி வர ஒரு பாக்கியம் ஆச்சரியத்தோட பார்த்தேன். உங்க பக்கத்துல உட்கார்ந்து கேள்வி கேட்கற உங்களை கேள்வி கேட்கிற இடத்துல கொண்டு வந்து அழகர் உட்கார வச்சிருக்கான் அப்படிங்கிறது வந்து என்னால இன்னும் நம்ப முடியல. ஒரு விஷயம் சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்து என்னை கோவில்ல பார்க்கும் பொழுதும் சரி, என்கிட்ட பேசும் பொழுதும் சரி, என்னை ஒரு பெரிய ஒரு பிம்பத்து ரூபத்துல வச்சுட்டு என்கிட்ட பேசுறாங்க. அவர் கொடுத்திருக்காரு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்ல ஆனா என்னை பொறுத்த மட்டுக்கும் நான் இன்னைக்கும் சொல்றேன், யாரும் அப்படி என்னை பெருசாலாம் நினைச்சுன்ற வேணாம். உங்களை போல நானும் ஒரு சாதாசரி மனிதன் தான்.
என்ன ஏதோ ஜென்மத்துல இந்த ஜென்மத்துல கோடான கோடி ஜபம் செஞ்சேனோ புண்ணியம் செஞ்சேனோ இந்த பிறவியில எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை அதாவது எப்படி சொல்றதுன்னா இந்த பரம்பரையில பிறக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுத்தாரு. அதனால அவர் பக்கத்துல தழுவக்கூடிய அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா இந்த உலகத்துல இதுக்கு மேல எந்த ஒரு சுகமும் கிடையாது, எந்த ஒரு இடமும் கிடையாது. கோயில்லையுமே நான் குதிரை வாகனத்துக்கு அடுத்து கோயில்லையுமே உங்களை பல முறை சந்திக்கும் போது பார்த்திருக்கேன். ஓரமா நின்று பார்த்திருக்கேன், தூரமா நின்று பார்த்திருக்கேன், பக்கத்துல நின்று பார்த்திருக்கேன். நீங்க மத்த வாழ்க்கை எப்படி நீங்க பேசுறீங்க, பிஹேவ் பண்ணி ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுவீங்க. ஸ்கூல்னா யூனிஃபார்ம்ங்கிறது என்ன, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும் தான் யூனிஃபார்ம் போடுறோம். அது மாதிரி யூனிஃபார்மா எங்கிட்ட பேசுற அதே வார்த்தை சிரிச்ச முகத்தோட தான் அடுத்த ஆள்கிட்ட தெரியாத ஆள்கிட்டையும் பேசுறீங்க. இருக்கவும் இல்லாத நீங்க பாக்குறதுல எல்லாருக்கும் ஈவனா கொடுக்குறீங்க. அதாவது சில இடங்கள்ல அந்த ஏற்ற இறக்கங்கள் நீங்க பார்த்து நான் பார்த்ததுல என்னுடைய பார்வையில இது வந்து சாட்சாத் இந்த அழகர் உங்களுக்குள்ள குடியிருக்கார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அதனாலதான் அவன் வந்து உங்களை குதிரவானதை ஏற்றி வச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறது. கண்டிப்பா உண்டானது. நான் கடந்து வந்த பாதைகள் அப்படி ஆரம்பத்துல எல்லாரும் போலையும் தான் இந்த ஒரு வேலையா தான் நானும் எடுத்துட்டேன் ஆரம்ப காலகட்டங்கள்ல. எங்க அப்பா கூட சின்ன வயசு எனக்கு 9 வயசுல எக்கோ விதாரணம் ஆச்சு, அதான் பூனல் போட்டாங்க. அன்னில இருந்து நான் அப்பா கூட ஹெல்ப்புக்கு கைங்கிறதுக்கு போயிட்டு இருப்பேன், வந்துட்டு இருப்பேன். அப்பத்துல இருந்து கூட இருந்து எல்லாத்தையும் கத்துட்டு கூட ஒன்னொன்னா கூட இருந்து அது வழிமுறையில அப்படியே அப்பா சொல்லி கொடுத்து ஒன்னொன்னா வர்றது. அப்போ இருந்து பார்க்கும்போது அன்னைக்கு உள்ள காலகட்டங்கள் படிக்கிற காலங்கள்ல இந்த அளவுக்கு பக்தியெல்லாம் எனக்கு கிடையாது. அப்பாவுக்கு ஹெல்ப்புக்கு போறோம், பெருமாள் இருக்காரு அந்த இடத்துல, அந்த பயம் இருக்கும், பெருமாள்கிட்ட பக்தியா அந்த பயத்தோடைய இதுவா இருக்குமே தவிர்த்து இந்த அளவுக்கு அவருக்கு அனுபவிச்சு நான் செஞ்ச ரொம்ப காலங்கள்ல என்னோட சின்ன வயது பருவங்கள்ல வந்து நான் செஞ்சது கிடையாது. இந்த பணத்து மேல எல்லாருக்குமே பணத்து மேல ஒரு மோகம் உண்டு, கண்டிப்பா யாரா இருந்தாலுமே இருக்கும். ஆனா என்னைய கேட்டீங்க அப்படின்னா எனக்கு பணத்து மேல இன்னைக்கு மோகம் கிடையாது. ஏன் அப்படி பெருமையா சொல்லுவேன், நான் அப்படி பணத்து மேல எனக்கு மோகம் கிடையாது. எனக்கு போதுங்களுக்கு பகவான் கொடுத்துருக்காரு, போதுமானது எனக்கு. அதுல எனக்கு இன்னைக்கு எனக்கு 50 ரூபா கொடுத்தா கூட எனக்கு போதும். நாளைக்கு 1000 ரூபா வரும், இன்னைக்கு 50 ரூபா வரும், நாளைக்கு வெறும் 5 ரூபா வரும். இவ்வளவுதான் அவ்வளவுதான் கிடையாது. அவர் எனக்கு தெரியும் எனக்கு என்ன நெத்தியில படி இழக்கணும்னு அவர் நினைச்சுட்டு இருக்காரோ அந்த படி இழக்கிறது அவர் செய்வார். ஸோ எனக்கு அது போதுமானது அப்படிங்கிற எண்ணத்துக்கு நான் வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நான் சந்திச்ச விஷயம். எல்லாருக்கும் சொல்லுவேன் இல்லையா, அந்த ஒரு அனுபவத்தை பெருமாள் கூடவே இருந்து நம்ம தப்பான வழிக்கு போனா கூட திருத்தி சரியான பாதைக்கு திருப்புவார்ன்ட்டு என் சின்ன வயது பருவங்கள்ல, அதாவது இந்த அளவுக்கு ஞானங்கள் பெறாத சமயங்கள்ல வந்து ஒரு சமயத்துல நம்ம கோவில் ஆடி திருவிழால பாத்தீங்கன்னா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது தேர் அன்னைக்கு பார்த்தோம்னா எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியும். என் மாமா வந்து உள்ள சன்னதில இருக்காரு, நான் அவருக்கு ஹெல்ப்புக்காக வேண்டி வெளியே அர்ச்சனை பண்ற இடத்துல நான் உட்காந்துருக்கேன், அர்ச்சனை பண்ற இடத்துல நான் இருக்கேன். அப்போ மத்தியான நேரம் அன்னைக்கு ஃபுல்லா கோவில் திறந்துதான் இருக்கும். மத்தியானம் இதுல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறதுல நான் பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு நடந்த அனுபவம் இன்சிடென்ட்ல வந்து இன்னைக்கு வாழ்க்கை அது நடந்து பல வருஷங்கள் ஆச்சு. இன்னைக்கு என்னால அந்த நபரோட முகத்தையும் மறக்க முடியல, அந்த இன்சிடென்ட்டையும் மறக்க முடியல. என்னன்னா அதுல இருந்துதான் எனக்கு மாற்றமே இந்த விஷயங்கள். இப்ப நான் சொன்னேன் இல்லையா பணத்துல மோகம் இல்லைன்னு சொல்லிட்டு, அந்த இன்சிடென்ட் நடந்தது அப்பதான். அப்ப அந்த அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கிற இடத்துல ஒரு கிராமத்து பெண்மணி வராங்க. ஒரு மதிக்கிற ஒரு நடுத்தர வயது, ஒரு 30ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கும். 2 குழந்தைகள், ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தை, ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் வச்சுட்டு அந்த கிராமத்து பெண்மணி மட்டும் வராங்க. அப்போ உங்களுக்கு என்ன வயது இருக்கும்? நான் வயது சரியா ஞாபகம். நான் அப்ப என்ன அதிகபட்சம் ஒரு 8ஆம் கிளாஸ்ல 9ஆம் கிளாஸ் படிச்சுக்கிருந்தேன். ஒரு 14 வயசு இருப்பேன் எனக்கு. 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன், சரியா ஞாபகம் இல்லை. அந்த ஏஜ் தான். அப்போ படிச்சிருக்கும் போது அப்பாவுக்கு ஹெல்ப்புக்காக போயிருக்கேன். அப்பெல்லாம் சிகாலாம் கிடையாது எனக்கு, ஸ்கூல் படிச்சிருக்கிறதுனால டிராக்டர்ல தான். பெருமாள்கிட்ட பயம் உண்டு. இந்த அளவுக்கு எனக்கு ஈடுபாடுங்கிறது அப்ப இருந்தது இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப நெருங்கி நான் பெருமாள்கிட்ட போனதில்லை, அந்த ஈடுபாடோட நான் இருந்ததில்லை. ஒரு அளவுக்கு பயம் உண்டு பெருமாள்கிட்ட. அவரை பார்த்தா ஒரு பயம், அந்த ஒழுக்கம் இருக்கணும், பயமா இருக்கும். அப்போ அந்த பெண்மணி வராங்க. அப்போ அந்த பெண்மணி அர்ச்சனை பண்றதுக்கு வராங்க, ஒரு கிராமத்து பெண்மணி. அப்போ வந்து அர்ச்சனை முடிஞ்ச உடனே தட்சிணை கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்குறோம். எல்லாரும் நான் கேட்கறேன், தட்சிணை போட்டுருங்கம்மா, அர்ச்சனை பண்ணிக்கிற தட்சிணை போட்டுருங்கம்மான்னு. அந்த அம்மா எவ்வளவு சாமி கொடுக்கணும்னு சொல்லி கேட்கறாங்க. மனம் போல் மாங்கல்யம்மா, 3 ஐயர்கள் இருக்கும், உங்களுக்கு எவ்வளவு தோன்றதோ போடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாஷையிலேயே அப்படி சொல்றேன். சொன்ன உடனே அந்த அம்மா மணி பர்ஸ், சின்ன பர்ஸ் எடுக்கிறாங்க, மணி பர்ஸை திறக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் என்னால மறக்க முடியாது. ஒரே ஒரு 50 ரூபா தாள் இருந்தது. அந்த 50 ரூபா தாள் ஒரு நிமிஷம் இப்படி கையில வச்சுட்டு இப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சாங்க, டக்குன்னு எடுத்து தட்டுல வச்சுட்டாங்க. அப்ப நான் எவ்வளவுமா மிச்சம், எவ்வளவுமா தரணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். அப்போ அவங்க சொல்றாங்க, ஐயோ சாமி, இது அருமை, உங்களுக்கு கொடுத்தது சாமி, தயவுசெய்து அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னா. எனக்கு ஒரு நிமிஷம் டக்குன்னு சங்கடமா எடுத்து, 2 குழந்தைகளை வச்சிருக்காங்க, வேற ரூபாய் இருக்கிற மாதிரி தெரியல. நான் மணி பர்ஸ்ல இருந்து ஒரு 50 ரூபா தாள் தான் இருக்கு, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, வேற ரூபாய் இல்லை. அப்போ கேட்கிறேன், ஏமா எந்த ஊருமா நீங்க அப்படிங்கிற.
நத்தம் பக்கம் சாமிங்கிறாங்க. நத்தம்னா நம்ம நம்ம கோவில்ல இருந்து எப்படி வச்சிருந்தாலும் ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் வந்துடும். சரிம்மா, பஸ்ஸுக்கு ரிட்டர்ன் அப்பெல்லாம் பஸ்ஸு தான், அந்த அளவுக்கு கார் ஃபெசிலிட்டிலாம் அந்த அளவுக்கு வராத காலங்கள். பஸ்ஸு தான் ஜாஸ்தி வரும். பஸ்ஸுக்கு டிக்கெட், ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து வச்சிருக்கீங்களாமா? இல்லை சாமி. பசங்களை கூட்டி எப்படிமா ஊருக்கு போவேனே? நடந்து போயிடுவேன் சாமி, இந்த மலை அந்த பக்கம் போனோம்னு நடந்து போயிடுவேன் சாமி அப்படின்னு அசால்ட்டா நடந்து 30 கிலோமீட்டர் பெருமாள் வச்சுட்டு 2 குழந்தைகளை வச்சு நடந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் நம்ம கோவிலில் ஆடி மாதம், அதுவும் தேர் அன்னைக்கு. சரிம்மா, பசங்க ஏதாவது சாப்பிட பசிக்கிறது சாப்பாடு கேட்டால் என்னம்மா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அழகுமலையான் பார்த்துப்பான் சாமி, இந்த நிறைய அன்னதானம் போடுறாங்கல்ல, அழகுமலையான் பார்த்துக்குவோம். அப்போ அந்த இடத்துல எனக்கு சுளீர்னு மனசுல ரொம்ப வேதனையாயிடுது. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பக்தி கூட பெருமாள்கிட்ட அன்றாட அவர் தொட்டு கைங்கரியம் பூஜை பண்ணிட்டு இருக்கோம், கைங்கரியம் பண்றோம், நினைச்ச நேரம் அவரை போய் தொட்டு சேவிக்கலாம், அவரை நினைச்ச நேரம் அவர் கூடவே இருக்கலாம். கோவில் நடைகள் திறந்து இருக்கக்கூடிய நேரங்கள்ல அவளுக்கு என்னென்ன உபச்சாரங்கள் செய்யணுமோ கூடவே இருந்து செய்யலாம். இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் அனுபவிச்சு. அன்னைக்கு அந்த ஞானம் இல்லை, அஜ்ஞானமா இருந்தேன். அப்போ ஒரு செகண்ட் அவரு நம்ம இப்படிலாம் யோசிச்சது இல்லையே, இந்த அம்மா அவ்வளோ நம்பிக்கையில நம்ம சொன்னா, இத்தனைக்கு நான் சின்ன பையன் தான், அவங்க நினைச்சா என்ன சாமி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். நம்ம சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி சாமி சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 50 ரூபாய் தூக்கி கொடுத்தா. அன்னைக்கு 50 ரூபாங்கிறது பெரிய விஷயம். எனக்கு ரொம்ப மனசே சரியில்லை இன்னைக்கு முழுக்க. அப்போ ராத்திரி அதே போல எங்க ஆத்துல வந்துட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாம் ஒன்னா தான் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். எங்க அப்பாட்ட கேட்கும்போது அவர் வந்து சொல்றதுக்கு வார்த்தைகளே கிடையாது. பெருமாளோட ஒன்று இணைஞ்சவர் அவர் வந்து. அவர் எல்லாருக்கும் தெரியும், லட்சுமண பட்டர்னு பேர், அவர் பேரு ஐயா பட்டர்னு சொல்லுவாங்க. பெருமாளோட ரொம்ப ஒன்றி அணைஞ்சவர். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கத்துக்காம விட்டுட்டேனால. அவர்கிட்ட ரொம்ப அந்த ஒரு சாஃப்ட்னஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், கருணை ஜாஸ்தி. அவர்கிட்ட ஏன்டா ஒரு மாதிரியா இருக்கேன்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த இன்சிடென்ட்டை சொன்னேன். அப்போ அவர் இப்போ என்னடா பண்ணணுங்கிற, நான் எனக்கு என்னன்னு தெரியலப்பா, மனசு ரொம்ப வலிக்கிறது, கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ என்ன பண்ணலாம் இருக்கு, இப்படியே புலம்பிட்டு இருந்தா சரியாப்படுமா, என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இன்னைக்கு வந்த வருமானங்கள் எல்லாத்தையுமே அவர்கிட்டயே செலுத்திடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இது என்ன யோசனை, அவர் கொடுத்ததானா செலுத்திடு, இது நாளைக்கே போய் காலையில உண்டியல போட்டுரும், அவ்வளவுதானே, இதுல என்ன இருக்கு, இதுக்காக யோசிச்சுக்கிட்டு பிரச்சனை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஏன்னா ஒரு உதாரணமா சொல்றேன், அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் எங்களுக்கு வருதுன்னா, அன்னைக்குள்ள கணக்குக்கு அந்த 1000 ரூபாங்கிறது அன்னைக்குள்ள கணக்குக்கு ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய்க்கு சமம், 20,000 ரூபாய்க்கு சமம். இன்னைக்குள்ள கணக்குக்கு எடுத்துக்கிட்டோம்னா அது 50,000 ரூபாய் 60,000 ரூபாய்க்கு சமம். இந்த 1000 ரூபாங்கிறது அன்னைக்கு தேதிக்கு எனக்கு இன்னும் மறக்க முடியாது. அன்னைக்கு எனக்கு அந்த அந்த நாள் முழுக்க வரக்கூடிய ஏர்னிங்ஸ், என்னோட ஷேர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு 4,500 ரூபாயிலேருந்து 5,000 ரூபாய்க்குள்ள வந்தது. அதை அப்படியே அதை மட்டும் கொடுக்காம எங்க அப்பாட்ட கொண்டு கொடுப்போம், அதை மட்டும் என்கிட்ட திருப்பி கொடுக்காம அன்னைக்கு அவருடைய மொத்த வருமானத்தையும் மொத்தமா கொடுத்து, நம்ம பெருமாள் தானே, அவர் கொடுத்ததானே, அவருக்கு சேர்க்கறதுல என்னடா பெருசு அப்படின்னு போட்டு மறுநாளே உண்டியல போட சொல்லிட்டார். மறுநாள் காலைல உண்டியல்ல போட்டு அன்னைக்கு போய் அவர் காலில் சரணாகதி பண்ணேன். இனிமேல்ட்டு யார்கிட்டையும் நான் வந்து தட்சிணை கொடு, காணிக்க கொடு நான் கேட்க மாட்டேன், உன் திருவடி சரணம், எனக்கு புத்தி காமிச்சிட்டேன், இனி நான் இந்த காசு விஷயத்துல தலையிட மாட்டேன், எனக்கு அதாவது யார்ட்டையும் இவ்வளவு ரூபா கூட வைன்னு சொல்லி நான் கேட்க மாட்டேன்னு சொல்லி சரணாகதி பண்ணேன். அன்னியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் பெருமாள் சாட்சியாக யார்கிட்டையும் ஒரு ரூபா, எனக்கு ரூபா கொடுன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கினதே கிடையாது, கேட்கவும் மாட்டேன். இவ்வளவு ரூபா கூட அவ்வளவு ரூபா கூட கேட்க மாட்டேன், தட்டுல தட்சிணை காணிக்க போடுன்னு சொல்லவும் மாட்டேன். போடணும்னா போடாட்டில் அதே போல ரூபாக்கள் நிறைய போட்டாங்கிறதுக்காக அவங்களை தனியா கவனிக்கணுங்கிற கிடையாது. ரூபாவே போடாம பெருமாளுக்கு ஏதாவது வஸ்துக்கள் வாங்கிட்டு வருவாங்க, அதாவது பழங்கள் நிறைய வாங்கிட்டு வருவாங்க, மாலைகள் நிறைய வாங்கிட்டு வருவாங்க, புஷ்பம் நிறைய வாங்கிட்டு வருவாங்க. அது மாதிரி ஆளுகளுக்கு ஏதாவது என்னால அந்த இடத்துல கூட்டத்துல என்னென்ன செய்ய முடியுமோ, என்னால எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாதனால என் ஹியூமன் ஹெல்த்துக்கு என்னோட எனர்ஜிக்கு அந்த இடத்துல என்ன என்னால செய்ய முடியுமோ, பெருமாளோட பிரசாதத்தை என்னத்தை அந்த நேரத்துல அந்த கூட்டத்தை குறைக்கிறதுக்கு அதே போல அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமோ அந்த பிரசாதத்தை அவங்க கையில கொடுத்துருவேன். இது அன்னில இருந்து எனக்கு பெருமாள் ஒரு மனசுல தோன்றி எனக்கு மாத்தின ட்ராக், என்னைய மாற வச்சது அன்னில இருந்து. அது ஆயிடுத்து ஒரு 25. அதுக்கப்புறம் உங்களுக்கு சோதனைகள் பணத்து மேல வந்திருக்கா? எந்த ஒரு காலத்துல நான் அதை யோசிச்சதே கிடையாது, வந்ததும் கிடையாது. ஏன் லாக்டவுன்ல எனக்கு வருமானங்களே கிடையாது. லாக்டவுன்ல பார்த்தோம்னா எனக்கும் இல்லை, கோவில்ல இருக்கக்கூடிய எல்லா அர்ச்சகர்களுக்கும், எல்லா கைங்கரிப்பிராளர்களுக்கும், எல்லா ஊழியர்களுக்கும் வருமானங்கிறது கிடையாது. கோவில்ல பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடிய நபர்களுக்கு யாருக்கும் வருமானம், ஏன்னா கோவில் திறந்திருந்தா தான் எங்களுக்கு ஜீவனோசம். ஆனா இந்த 1.25 வருஷம் திருத்தல லாக்டவுன், 2 லாக்டவுனும் சேர்த்து திருத்த 1.25 மாசம் வந்துருது. ஒரு வருஷம் 8 மாசம் 9 மாசம் கிட்ட லாக்டவுன்ல தான் இருந்தது. எப்படி எல்லாருக்கும் ஜீவனாம்சம் கிடைச்சது? அது அவரோட கிருபை.
உண்மையா சொல்லணும்னா அதுதான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரூபத்துல ஒவ்வொரு நபர்கள் வந்து உதவிகள் செஞ்சாங்க. கேட்காமலே நேரடியா வந்து செஞ்சக்கூடிய உதவிகள் நிறைய எனக்கெல்லாம். அந்த இதுல நான் பணத்தை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் யோசிச்சதும் கிடையாது. என்னைக்கும் யோசிக்க போறதும் கிடையாது. என்ன தேவையோ அவர் நினைச்சிடுறான். படைச்சவன் நினைச்சா சுந்தரராஜன் வந்து நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்றான். அதை பத்தி நினைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அன்னைக்குல இருந்து அந்த ஆடி பிரம்மோற்சவம் 9ஆம் நாள் தேரன்னிக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ரூபாக்களை பத்தி நான் நினைச்சதும் கிடையாது. அந்த பக்கம் திரும்பினதும் கிடையாது. என்ன வருதோ வரட்டும், அது அவனோட சித்தம், நம்ம கையில கிடையாது. அவனுக்கு தெரியும் நமக்கு இன்னைக்கு என்ன படையிலக்கணும், என்ன கொடுக்கணும், என்ன செய்யணுங்கிறது. இது போல இது ஒரு நம்ம ட்ராக் மாறினதுக்கு, நம்ம ஞானத்தை கொடுத்த அஜ்ஞானத்துல இருந்து ஞானத்தை கொடுக்கறதுக்கு, அதுதான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அவர் நம்ம கூடவே இருந்துட்டார் அப்படின்னா நம்மளை உணர வச்சிருவார், நல்ல வழிக்கு திருப்பிடுவார்னு. அது ஒரு பாயிண்ட். இன்னைக்கு வரைக்கும் அந்த விஷயங்கள்ல இருந்து மாறாம அதே கோட்பாட்டுல நான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துருக்கேன். ஆசுல எனக்கு மோகம் வந்ததும் கிடையாது, வரப்போறதும் கிடையாது. பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறதும் அதே தான். என் பையனுக்கும் அந்த மாதிரி எண்ணங்களை நீயே கொண்டு வந்துடும். இதே இதுலதான் அவனும் வரணும். உனக்கு நான் செய்யறத காட்டிலும் இன்னும் அதிகப்படியான கைங்கரியங்கள் அவன் உனக்கு செய்யணும். அதை அவனுக்கு ஞானத்தை கொடுத்தா இன்னைக்கு நான் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது. வேற எந்த ஒரு விஷயத்தையும் நான் அவர்கிட்ட இருந்து யோசிக்க மாட்டேன். அந்த ஒரு பாக்கியத்தை நம்ம கொடுத்துருக்காருன்னு நினைச்சுப்பேன். நான் வந்து பெருமாளை சேவிக்கிற இடத்துல எல்லாருமே என்னைய பொறுத்த மட்டுக்கும் எல்லாரும் ஒண்ணுதான். அவரோட பக்தனா தான் நான் பார்ப்பேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அதிகாரத்துல வருவாங்க, நமக்கு அது பிடிக்காது. கோச்சுக்காரங்க யாரும். எனக்கு அது வந்து கொஞ்சம் அலர்ஜி. அந்த அதிகாரத்துல வர்றதுங்கிறது எனக்கு அலர்ஜி. பக்தனா வந்தா சரணாகதி பண்ணிடுவேன், என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவேன். அதிகாரம்னு வந்துருந்தா நான் ஒதுங்கிடுவேன். நீ என்ன பண்ணணும் பண்ணிக்கப்பா, பெருமாள் பாடு ஓம்பாடுன்னு சொல்லி நான் ஒதுங்கிட்டுருவேன். கண்டிப்பா இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு சுவாமி. இது மாதிரி நீங்க இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க கண்டிப்பா நிறைய கேள்விகள் திருவிழாவை பத்தி இருக்கு. நம்ம அழகர் கோயிலை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. ஒவ்வொரு சன்னிதானமும் எப்படி வழிபடணும், உள்ள வழிபாட்டு முறை என்ன, இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. அழகர் மட்டும் இல்ல, இந்த பெருமாள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் நிறைய இருக்கு, வைணவம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் உங்களிடம் கேட்கலாமா? தாராளமா கேட்கலாம். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சியில வாரம் வாரம் ஒரு சப்ஜெக்ட உங்களுக்கு எழுதக்கூடிய கேள்விகளை, உங்களுக்கு வரக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கட்டும், நேர்களுக்கு வரக்கூடிய கேள்விகளாகவும் இருக்கட்டும், நீங்களும் நேர்களே உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள்ல கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு விளக்கத்தை நான் கண்டிப்பா கொடுக்குறேன். எனக்கு தெரிஞ்ச முறையில நான் இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை கண்டிப்பா டெலிகாஸ்ட் ஆகும். ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அந்த கமெண்ட்ல உங்களோட கேள்விகளா இருக்கட்டும், உங்களுடைய கமெண்ட்ஸா இருக்கட்டும், அதுல பதிவிடுங்க. கண்டிப்பா இதுக்கு ஒரு விளக்கத்தை நாங்க கொடுக்குறோம். ஒவ்வொரு வாரமும் இது தொடரும். இது இப்ப ஆரம்பிச்சிருக்கோம், ஒவ்வொரு வாரமும் இது கண்டிப்பா தொடரும். ஏன்னா நிறைய பேர் கேட்டுன்னு தான் இருந்தாங்க. அது போல எங்களுக்கு கொடுங்க. சராசரி மனிதர்களுக்கு பெருமாளை பத்தி புரிதல், அந்த உணர்வு ஏற்படுறதுக்கு தங்களால் முடிந்த கைங்கரியத்தை எல்லாரும் செஞ்சு, நீங்க எப்படி பெருமாளை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்களோ, உங்க குடும்பம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோ, அது மாதிரி ஒவ்வொரு ஜீவாத்மாவும் அந்த பரந்தாமனை அனுபவிக்க நீங்க உங்களுக்கு தெரிந்த விளக்கங்களை நேர்களுக்கு கொடுக்கணும்னு. கண்டிப்பான முறையில இதை செய்வோம். நேர்கள் உங்களுக்கும் சரி. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி திரு பாலாஜி பட்டர் அவர்களே. மீண்டும் ஒரு முறை அந்த கள்ளழகனை தொட்டு தழுவக்கூடிய அந்த கரங்களை நமஸ்கரிக்கிறேன். நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். நேர்கள் அனைவருக்கும் அநேகக்கூடிய நமஸ்காரங்கள். ஒவ்வொரு வாரமும் இந்த நிகழ்ச்சியில சந்திப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம். நன்றி நன்றி நன்றி.